ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம வரக்கூடிய ஆகஸ்ட் 2024க்கு இம்பார்ட்டன்ட் ராஷ்டிர பாஷாவில் வரக்கூடிய ஆகஸ்ட் 2024 எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் எஸ்ஸேயான கிலவுனா அப்படிங்கிற எஸ்ஸே தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்மளோட ரைட்டர் குழந்தைகளோட ஸ்ரீ ஷியாராம் சரண்குப்தா அவர் தான் இதை எழுதியிருக்காரு. அவர் குழந்தைகளோட மனநிலை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தான் இதில் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதாவது குழந்தைகளுக்கு தங்கம்னா அது வேல்யூவானது, இப்போ மண்ணுனா அது ஈஸியாக கிடைக்கக்கூடியது, இந்த மாதிரி அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க மனதிற்கு என்ன பிடிக்குதோ அதை கேட்டு அடம் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இதில் சொல்லியிருக்காரு. இதில் 2 விதமான குழந்தைகளை அவர் எடுத்துக்காட்டாக எடுத்திருக்காரு. இப்போ பேலஸில் இருக்கக்கூடிய ஒரு இளவரசனையும் ஒரு ஏழை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவனையும் அவர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்காரு. இப்போ அந்த பேலஸில் இருக்கக்கூடிய இளவரசன் ஏழை வீட்டில் இருக்கிற குழந்தை வைத்து விளையாடக்கூடிய பொம்மைகளை பார்க்குறான், மண் பொம்மைகளை பார்க்குறான். அதே மாதிரி அந்த ஏழை வீட்டு சிறுவன் அந்த பேலஸில் அந்த இளவரசன் வைத்து விளையாடக்கூடிய தங்கம் வெள்ளி பொம்மைகளை பார்க்கிறான். இப்போ இந்த 2 குழந்தைகளுமே தங்களோட வீட்டில் அடம் பிடிக்கிறாங்க. அதாவது அந்த இளவரசன் மண் பொம்மைகள் வேண்டும் என்றும், இந்த ஏழை வீட்டு குழந்தை எனக்கு அந்த தங்கம் வெள்ளி பொம்மைகள் வேண்டும் என்றும் அடம் பிடிக்கிறாங்க. ஆனால் எவ்வளவோ அவங்களுக்கு எடுத்து கூறியும் அவங்களுக்கு அதுதான் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. அதாவது இதிலிருந்து குழந்தைகளுக்கு அது என்ன வேல்யூ, அது எப்படிப்பட்டது அதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு மனதிற்கு பிடிச்சிருச்சுன்னா அது வேணும்னு அவங்க அடம் பிடிப்பாங்க. அப்படிங்கிறது தான் அந்த குழந்தைகளோட மனநிலை அப்படின்னு நமக்கு ரைட்டர் இதில் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதை தான் கிலவுனா அப்படின்னு, அதுக்கு பொம்மை அப்படின்னு இந்த ஸ்டோரிக்கு பேர் வச்சுருக்காரு. கிலவுனா கவி பரீட்சை, அதாவது இந்த போயத்துக்கு இந்த கருத்தை சொல்லி ஒரு போயத்தை எழுதியிருக்காரு. கிலவுனா அப்படின்னா கவி பரீட்சை, கிலவுனாங்கிற போயத்தோட கவி பரீட்சை. கிலவுனா நாமக் கவிதா ஸ்ரீ சியாராம் சரண் குப்தா கி கவிதா ஹே. கிலவுனா அப்படிங்கிற இந்த கவிதை ஸ்ரீ சியாராம் சரண் குப்தவருடைய கவிதை. ஆப் கவி மைதிலி சரண் குப்தா கி பாயி ஹே. இவர் கவிஞர் மைதிலி சரண் குப்தரோட சகோதரர். ஜன்ம, இப்போ அவரோட பிறப்பு சன் 1895 பிறந்திருக்காரு. ஜன்மஸ்தான் சிர்காவ், ஜான்சி ஜிலே, ஜான்சிங்கிற டிஸ்ட்ரிக்டில் சிர்காவ் அப்படிங்கிற கிராமத்தில் இவர் பிறந்திருக்காரு. நிதன் சன் 1963 இறந்துட்டார். கவிதா பரீட்சை கவிதையோட அறிமுகம். பால் சன்சார் அனோகா ஹே. அதாவது குழந்தைகளோட உலகம் ஒப்பற்றது. அனோகா அப்படின்னா அற்புதமானது அப்படின்னு சொல்லிக்கலாம். குழந்தைகளோட உலகம் அற்புதமாக இருக்கிறது. கவி இஸ் கவிதாமே, கவிஞர் இந்த கவிதையில் பால் மனோ விஞ்ஞான் கா சுந்தர் சித்திரன் தேத்தே ஹே. பால் மனோ விஞ்ஞான் அப்படின்னா குழந்தைகளோட மனநிலையை பற்றி அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. சித்திரன் அப்படின்னா டிஸ்கிரைபு. கவிதா கா சாரான்ஸ். இப்போ கவிதையை பற்றி விளக்கத்தை, கவிதையோட கருத்து. தீனா கரீப் தா. தீனா ஏழையாக இருந்தான். உஸ்னே அப்னே பியாரே பச்சேக்கோ மிட்டி கா கிலவுனா தியா. அவன் தன்னுடைய அன்பான குழந்தைக்கு மண் பொம்மைகளை கொடுத்தான். பச்சா பி குஷி சே உஸ் கிலவுனா கே சாத் கேல் ரஹா தா. குழந்தையும் சந்தோஷத்துடன் அந்த சந்தோஷமாக அந்த பொம்மையுடன் விளையாடி கொண்டிருந்தது. दीना के बच्चे राजकुमार को सोने के खिलौने के साथ खेलते हुए देख लिया. தீனாவுடைய அந்த மகன், தீனாவுடைய குழந்தை ராஜகுமார் இளவரசன் சோனே கே கிலவுனே கே சாத் தங்க பொம்மையுடன் கேல்தே ஹுயே விளையாடி கொண்டிருப்பதை தேக்லியா பார்த்து விட்டது. தீனாவோட அந்த குழந்தை ராஜகுமார் தங்க பொம்மையோட விளையாண்டுட்டு இருக்கதா பார்த்துருச்சு. வஹ் அப் சோனே கே கிலவுனே கேலியே. அவன் இப்பொழுது தங்க பொம்மைக்காக, கேலியே அப்படின்னா ஃபார், தங்க பொம்மைக்காக, அதற்காக, இதற்காக அப்படிங்கிற நம்ம அந்த கேலியவை நம்ம யூஸ் பண்ணணும். மச்சல் கயா
அடம் பிடித்தான். இப்போ அவன் வந்து தங்க பொம்மைக்காக அடம் பிடிக்கிறான். முஜே வஹி கிலௌனா சாகியே, எனக்கு அந்த பொம்மை தான் வேண்டும். இதர் ராஜ்மகல் மே ராஜ்குமார் கஹ் ரஹா தாக்கி, இங்கே பேலஸில் இளவரசன் சொல்லி கொண்டிருக்கிறான். பத் மே வழியில் ஏக் லடுக்கா ஏக் கிலௌனே கோ புச்காரா ரகாத்தா, புச்கார் ரகாத்தா. அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, வழியில் ஒரு பையன் ஒரு பொம்மையை அதான் கட்டி பிடித்து கொண்டு இருந்தான். முஜே எனக்கு வஹி கிலௌனா சாகியே, அந்த பொம்மை தான் வேண்டும். நௌக்கரோங்னே வேலைக்காரவங்க சம்ஜாயா புரிய வைத்தார்கள். கி என்னவென்றால் வ கிலௌனா மிட்டி கா ஹோகா, அந்த பொம்மை மண்ணில் செய்யப்பட்டிருக்கும். யஹ் தோ சோனே கா கிலௌனா ஹே, இது தங்க பொம்மை. தும் இஸ்கே சாத் கேலோ, நீ இதை வைத்து விளையாடு அப்படின்னு அந்த வேலைக்காரவங்களாம் அவனுக்கு புரிய வைக்கிறாங்க. ராஜகுமார் போலாக்கி, இளவரசன் சொல்கிறான், மிட்டி கா கிலௌனா ஹோ யா சோனே கா கிலௌனா ஹோ, அதாவது மண் பொம்மையோ தங்க பொம்மையோ, மேரே பாஸ் வைசா கிலௌனா ஏக் பி நஹி ஹே, என்னிடம், இப்போ மேரே பாஸ் அப்படின்னா என்னிடம், இப்போ ராஜு கே பாஸ் அப்படின்னா ராஜுவிடம், அந்த மாதிரி மேரே பாஸ் வைசா கிலௌனா என்னிடம் அப்படிப்பட்ட பொம்மை ஒன்று கூட இல்லை. ராஜகுமார் ஹட் கர்னே லகா, ராஜகுமார் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிக்கிறான். உஸ்னே அப்பனே சாரே கிலோனே ஃபேங்க் தியே, அவன் தன்னுடைய அனைத்து பொம்மைகளையும் தூக்கி எறிந்து விட்டான். உன்மே சாந்திக்கே கிலோனே பீத்தே, அதில் வெள்ளி பொம்மைகள் கூட இருந்தன. அவர் சோனேக்கே கிலோனே பீத்தே, தங்க பொம்மைகள் கூட இருந்தன. விசேஷதா பாலகோங்கா சன்சார் அலக் ஹே, குழந்தைகளுடைய உலகம் தனிப்பட்டதாக இருக்கிறது. வஹா அங்கே சோனா और மிட்டி சமான் ஹே, தங்கம் மற்றும் மண் இரண்டுமே ஒன்றுதான்.